யாருமே இப்போ 2019 ஜாயின் பண்ணேன். 2 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு தான் வந்தது மொத்தமாக கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? படிக்கவே இல்லையா வந்துட்டு வந்தான் போனால் அப்படி இருந்தாச்சு. இந்த ஃபீல்டுக்கு 2 விஷயம் தான். ஒன்று ரிவிஷன் தான். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ படிக்கிறது அடுத்த விஷயம். புதுசாக படிக்கக்கூடாது. படித்ததை ரிவிஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். இதை வந்து எப்படின்னா 3R மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இன்றைக்கி காலையில் படிக்கிறத இன்றைக்கி நைட்டே விட்டு ரிவிஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லாக படித்ததை லாஸ்ட் சண்டே மட்டும் எப்போவுமே ரிவிஷன் ஒதுக்கிக்கிறங்க. அதுக்கப்புறம் அந்த மந்த் லாஸ்ட் டே எப்போவுமே அந்த மந்த் ஃபுல்லாக என்ன படிச்சோமோ ஒரு டீட்டெயில் படிக்கிற முடியும். ஏன்னா கேட்பி எப்படி நம்ம 1 மந்த் ஃபுல்லாக படித்தது ஃபுல்லாக எப்படி ஒரே ரிவிஷன் பண்ண முடியும்? கஷ்டம் தான். ஆனால் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டு மட்டும் வச்சுக்கணும். இதை வச்சு அந்த பாயிண்ட்லாம் கவர் பண்ணுற மாதிரி அப்படி நீங்களே நோட்ஸ் எடுக்கணும். ஆனால் நோட்ஸ் எடுக்க நம்ம முழு காரணம் யாருன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பேரையும் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த அண்ணன் வந்து எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கணும். ஏன்னா அவர் வந்து OMRல மிஸ்டேக் பண்ணாப்புல பாவம். இல்லாட்டி அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்திருப்பாரு. ஏன்னா படிக்கிறது முக்கியம் இல்லை, OMR மட்டும் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஏன்னா OMR மிஸ்டேக் நானும் ஒரு டைம் இதில் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாமில். ரிவிஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டுக்கு. அப்புறம் இன்சல்ட் லேர்னிங், எல்லா இன்சல்ட்டுமே லேர்னிங் எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த ஃபீல்டுக்கு இருந்தாலே இன்சல்ட் அதிகமாக இருக்கும். நம்ம எங்கே போனாலுமே நம்மளை பற்றி பின்னாடி நல்லா பேசுவாங்க, முன்னாடி போட்டு பின்னாடி ரொம்ப திட்டுவாங்க. ஏன்னா 4 வருஷம் படிச்சிருந்தேன் இந்த ஃபீல்டில். ஏன்னா அவமானம் ரொம்ப பட்டாச்சு. அதனால் இன்சல்ட் இப்போ லேர்னிங் எடுத்துங்க. தேங்க்யூ.